ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கிற மாரிலாம் பெருசா இல்ல. சின்ன சின்னது பண்ணலாம். பட் உங்களுக்கு மிதுன ராசிய சேர்ந்தவங்களுக்கு பெருசா இல்ல. ஜான். இப்ப ஜான்ல வந்து என்னதான் நல்லா இருக்கு? சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து வலுவான இடத்துல வந்து நகர்றார். அவர் நகர்வது என்னன்னா, சுபகாரிய பேச்சுக்களுக்கு வந்து ஒரு அடித்தளத்த குடுப்பார். ஐடியா குடுத்துருவார். அது நல்லா இருக்கு. இது பாசிட்டிவ். அடுத்தது நம்ம பார்க்கிறது என்னன்னா, இல்லத்தரசிகள் பெண்கள் குறிப்பா. பெண்களை பொறுத்தவரைக்கும் 2025 ஜனவரி மாதம் ஒரு மாரி ஒரு ஒரு டுயல் ஐடியா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் உங்க ப்ரொஃபஷனல் லைஃப், இன்னொரு பக்கம் உங்க ஃபேமிலி 2த்தையும் எப்படி வந்து பேலன்ஸ் பண்றதுன்னு ஒரு டுயல் ஐடியா ஓடிக்கிட்டே இருக்கும். பட் ஒரு கன்க்ளூஷன் வரமாட்டீங்க. கொஞ்சம் குழப்பிக்குங்க. இந்த வேலைக்கு போலாமா? இந்த ஊர்ல ஷிஃப்ட் ஆகலாமா? இல்ல இத எடுத்துக்கலாமா? அத எடுத்துக்கலாமா? இத பண்ணலாம். வீட்லயே இந்த பண்ணலாம். இந்த மாரி நெறைய குழப்பம் போகும். தெளிவு எப்ப கிடைக்கும்? உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக் ஜான்ல வந்து கடைசி வாரம் தான் அந்த தெளிவு கிடைக்கும். எப்ப வந்து சுக்கிரன் வந்து அங்க மைக்ரேட் ஆகுறாரோ, ஷிஃப்ட் ஆகுறாரோ, லைக் வந்து அந்த உச்சம் அடையக்கூடிய நேரம் வருதோ, 10ல் சுக்கிரன் வரும்போது தான் ஒரு கன்ஃபர்மேஷன். ரைட் இத தான் நம்ம செய்ய போறோம். அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ குடுப்பார். 28த் ஆஃப் ஜான்வரி. அதுவரைக்கும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறது மாணவர்கள். முதல் பார்வை இருக்கிறது அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் எப்ப இருக்கோ அப்ப நெறைய பயன்படுத்திக்கணும். தட் இஸ் 4th ஆஃப் ஜான்வரிலேருந்து 24th ஆஃப் ஜான்வரிக்கு இந்த 20 டேஸ் டைமை சரியா நீங்க பயன்படுத்திக்கணும். புதன் பார்வை இருக்குதா? புத்தி கரெக்டா திங்க் பண்ணும். பிளானை கரெக்டா போடும். படிப்புல ஃபோக்கஸ் கரெக்டா குடுக்கும். எக்ஸாம கிளியரா எழுத வைக்கும். புதன் அப்படியே மாறுறாரா? உடனே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அது நெகட்டிவ் கிடையாது. புத்திக்கு என்னைக்குமே புதன் நெகட்டிவே கிடையாது. மாறும் பொழுது நம்ம எடுக்கிற முடிவுகள்ல கொஞ்சம் சிந்திச்சு மத்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு எடுக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கு? நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய மோசமான கண்ட ஒரு ஏதாவது ஒரு வருத்தப்படுற மாரி ஒண்ணும் இல்ல. புதன் கரெக்ட்டா 8க்கு போறார்ல. எப்பன்னா 24th ஆஃப் ஜான்வரில இந்த புதன் வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல மிதுனத்திலேயே செவ்வாய் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல வந்துரும். வக்ரமா இருக்கும். 6 கூடிய செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல மிதுனத்துல வரும்பொழுதும், உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து 24th ஆஃப் ஜான்வரி ஷிஃப்ட் ஆகும்போதும், ஒரு சில உடல் உபாதைகளை தரலாம். சில பேருக்கு சில வலிகள், சில பேருக்கு சில ஒரு டல்னஸ் அவ்வளவுதான். எல்லாம் மைனரா தான் இருக்கு, மேஜரா இல்ல. வருத்தப்பட தேவையில்ல. சீனியர்ஸ் ஜனவரி மாதம் 2025ல சீனியர்ஸா இருக்கிற நீங்க ஏதாவது ஆக்கப்பூர்வமான திட்டங்கள்லாம் போட்டு செய்யலாமா? இல்ல எப்படி இருக்கும்? எங்களுக்கு எப்படி இருக்கும்? இன் ஜெனரல் எப்படி இருக்கும்? பாதிப்புன்னு ஒண்ணும் இல்ல. வருத்தம், பாதிப்புன்னு ஒண்ணும் இல்ல. ரெகுலரா போற ரொட்டீன் தான் அப்படியே போகும். சரி ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமா? பிளான் வேணா பண்ணலாம். செயல்படுத்துறதுக்கு இந்த மாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் மிதுனம் ஜனவரி மாதம் உங்களை தயார்படுத்தும். உங்க மனம், உங்களுடைய புத்தி அமைதியாவே இருக்காது. சிந்திச்சுட்டே இருக்கும். தீவிரமா சிந்திக்கும். நல்லா சிந்திங்க. ஓவரா சிந்திக்காதீங்க. வாழ்த்துக்கள்.